ஓம் விக்னேஸ்வரியா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. சிம்மராசினியர்களுக்கு வணக்கம். சிம்மராசி காலபுருஷ சக்கரத்தின் 5ஆம் இடம், பஞ்சமஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம். காலபுருஷ சக்கரத்திலேயே அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு உரியவர்கள் சிம்மராசினியர்கள். மகம் பூரம் உத்திரம் 1 நல்லா இருக்குதுங்க. சிம்மராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. 62 வருஷம் கழித்து ஒரு மகா அற்புதமான யோகங்கள் வருது. 62 வருடம். எப்படி சார் 62 வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் ஒரு சுற்று 30 வருஷம், குரு 12 வருஷம், ராகு எதுகள் 18 வருஷம், செவ்வாய் 1.5 வருஷம். இதில் குரு செவ்வாய் 2 கிரகங்களுமே சிம்மராசிக்கு ராஜயோகாதிபதிகள். குரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, நல்ல நிலைமைக்கு அடுத்து வர்றாரு. 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. செவ்வாயோட சாரமாக இருக்கிறாரு, அருமையாக பார்க்கப்படுகிறது. செவ்வாயும் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலுமே குரு சாரம் எடுத்திருக்கிறாரு. சார பரிவர்த்தனை மிகச்சிறப்பாக இருக்குது. ராசிக்கு ராஜயோகாதிபதி 4-9 கூடிய செவ்வாயும் 5-8 கூடிய குரு பகவானும் சார பரிவர்த்தனை எடுக்கிறது அருமையான அமைப்பு. இது ரொம்ப ரேராக தான் நடக்கும். சரியான நேர்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு. நாளைக்கு பங்குனி உத்திரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல நடக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி ஒரு அற்புதமான அமைப்பு ரேராக வரும். 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வருகிறது. 60 வருடங்கிறது ஒரு பெரிய விஷயம். தமிழ் வருடங்கள் 60. இந்த குரோதி வருடம் முடிஞ்சு அடுத்து விஸ்வாவசு வருடம் வருகிற ஏப்ரல் 14ஆம் தேதி, சித்திரை 1. ஓகே நேர்களே, இப்படி சகல அம்சங்களும் கூடி சிம்மராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்குறாங்க. அஷ்டமச்சனி பற்றிலாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. சரியா, அஷ்டமச்சனியெல்லாம் ஒன்றுமே இல்லை. மற்ற கிரகங்கள்லாம் நல்ல வலுவாக இருக்குது. குரு செவ்வாய் சூரியன் உங்கள் ராசிநாதன் அடுத்து 9ஆம் இடத்துக்கு வராரு. பிதுர்காரகன் 9ஆம் இடத்துக்கு வராரு. அடுத்து 10-11 இடத்துக்கு வருது. நல்ல சிறப்பு தான். சித்திரை வைகாசி ஆணி 3 மாதம் நல்லாயிருக்கும். ஸோ ராசிநாதன் வலுப்பெறும்போது ராசிக்கு எந்த கெடுப்பலங்களும் நடக்காது. தைரியமாக இருங்க. நல்ல ராஜயோகத்தை அணுவிங்க. ஊரே உங்களை பற்றி பேச போகுது. உங்களை பற்றி வேறு மாதிரி நினச்சிட்டு இருந்தவங்க, உங்களை பற்றி மட்டமாக நினச்சிட்டு இருந்தவங்க, ஆமாம் இவெல்லாம் என்ன செய்ய போகிறான், இவனால் ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது, இவன் அவ்வளோதான், இனிமேல் எந்திரிச்சு வர மாட்டான் அப்படின்னு பேசினவங்க, ஊருக்குள்ளே பேசினவங்க, வேலை பார்க்குற இடத்துல பேசினவங்க, இப்படி அக்கம் பக்கத்தில் பேசினவங்க எல்லாருமே வாயடிச்சு போயிடுவாங்க. வாழ்ந்து காட்ட போகிறீங்க. வருகிற காலம் வளமாக இருக்குது. நான் சொல்கிற சில பரிகார வழிபாடு மட்டும் செய்யுங்க. சரியா நேர்களே, சூட்சுமத்தை மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் செய்யுங்க, சிறப்பாயிரும். செய்யுங்க. எதுவும் பிரச்சனைனா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். சிம்மராசிக்கு நான் அடுத்து வருகின்ற வீடியோவில் கேள்வி பதில் சொல்கிறேன் நான். சரியா, நீங்கள் கேட்குற கமெண்ட் பாக்ஸில் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுவேன். உங்களுக்கு எது பிரச்சனை இருந்தாலும் என்னை கேளுங்க. நான் இறைவன் புண்ணியத்தில் எனக்கு தெரிஞ்ச அறிவை உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். பரிகார வழிபாடை சொல்லுவேன். சரியா நேர்களே, கமெண்ட் பாக்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். ஜனநஜான் செக் பண்ணுறவங்களும் அணுகலாம். மெம்பர்ஷிப்பில் சேர்றவங்களும் சேரலாம். அதுக்கு தனியான சில அமைப்புடன் உங்கள்கிட்ட நான் கான்டாக்ட் பண்ணுவேன். ஓகே நேர்களே, இப்போ எப்படி சார் இருக்குது அப்படின்னா, ராசிக்கு 8ஆம் இடம். ராசிக்கு 8ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்குது. சுக்கிரன் புதன் இருக்கிறாங்க. 2 பேருமே நல்ல கிரகங்கள் தான். புதன் 2-11 கூடியவர், தன குடும்ப வாக்குஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி. உங்களுக்கு கையில் பணத்தை கொடுக்குறவரும் அதை நிப்பாட்டுறவரும் புதன் தான். பணமும் வரணும், ஆனால் பணம் கையிலையும் நிற்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? லாபமாக இருக்குன்னு அர்த்தம். லாபம் இருந்தால் தான் கையில் பணம் நிற்கணும் அர்த்தம். லாபம் இல்லைன்னா பணம் ஓடிடுச்சுன்னு அர்த்தம், நஷ்டம்னு அர்த்தம். அதான் லாஜிக்கு. அது 2க்கும் உடையவர் புதன் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. நீசபங்கு அடைஞ்சிட்டாரு. இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார். சரியா நேரில் ஏப்ரல் 1ஆம் தேதி திரும்பிட்டார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3-10 கூடையவன். தைரியத்தை கொடுக்குறவர், வீரியத்தை கொடுக்குறவர், காரிய வெற்றியை கொடுக்குறவர், இனிஷியேட் பண்ணுறவர் அவர் தான். அது எந்த ஒரு காரியத்தையுமே இனிஷியேட் பண்ணணும் அப்படிம்பாங்க. அந்த காரியத்தை ஆரம்பிக்கணும். அந்த காரியத்தை ஆரம்பிக்கும் போதே ஒரு வரவேற்போடு ஆரம்பிக்கணும். அந்த காரியம் ஆரம்பிக்கும் போது தொட்ட காரியம் தொடங்கணும். ஸ்டார்டிங் அப்படிம்பாங்க. ஸ்டார்டிங் டபுள் இல்லாமல் ஒரு காரியம் செய்கிறதுக்கு சுக்கிரனோட அனுக்கிற வேணும். ஏன்னா 3 கூடையவன். அவர் இப்போ நல்ல நிலைமைக்கு வராருங்க. ஏப்ரல் 13ஆம் தேதி வராரு. சரியா, இன்னும் ஒரு 3 நாள் கழித்து அவர் இயல்பு நிலைக்கு திரும்புகிறாரு. வக்கரத்தில் இருக்கிறார். வக்கரத்துலேருந்து வெளியே வந்துட்டார். நல்ல பலன்களை கொடுப்பார். ஆள் நல்லா ஸ்மார்ட்டாக ஆயிடுவீங்க. காரிய அணுகல் இருக்கும். தொட்டதளம் தொடங்கும். சிறப்பாக இருக்கும். 3 கூடையவன். தைரிய காரிய வீரியமாக இருப்பீங்க. நல்லா இருக்கும். உடற்பந்த சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். காரிய அனுகூலம் இருக்கும். சுக்கிரன் 10 கூடையவர் தான். கர்மஸ்தானாபதி அவர் தான். காரியங்கள் நல்லாயிருக்கும். குறிப்பாக சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆண்கள் காட்டில் பெண்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். செய்கிற கர்ம காரியங்கள்லாம் சக்ஸஸாக முடியும். ஸோ சுக்கிரன் புதன் அஷ்டமஸ்தானத்தில் நல்ல நிலைமைக்கு வராங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 8ஆம் இடம் இருந்தாலும் குரு வீடு தான். சரியா நேரில் குரு வீட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. நல்லா தான் இருக்கும். வீடு கொடுத்த குருவும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. செவ்வாசாரம் வாங்கியிருக்குது. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த 62 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு மாற்றம் நடக்குது. அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக தான் இருக்கும். செவ்வாயோட பயிற்சியும்
ஓரளவுக்கு பரவாயில்ல. குரு நல்ல நிலைமைக்கு வரப்போகிறாரு. மே 14ஆம் தேதி ராசிக்கு 11ஆம் இடத்துல. ராகு கேதுகளும் ராசிக்கு 7, ராசிக்கு வரப்போகிறாங்க. வந்தாலும் பரவாயில்ல. கேது சிம்மத்தில் வந்தாலுமே பெரிய பிரச்சனையெல்லாம் கொடுக்க மாட்டார். கொஞ்சம் ஆன்மீக சிந்தனையை கொடுப்பாரு, கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பாரு. என்ன மனம் வந்து ஒரு நிலையில் இருக்காது. சில பேருக்கு சில சோம்பேறித்தனங்கள் இருக்கும், அதெல்லாம் தவிர்த்துருங்க. இப்போயே அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. வருமுன் காப்போம் வளமாக இருப்போம். அதனால் இப்போயே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. கேது ராசியில் வந்தாலுமே ரொம்ப கெடுபலங்கள்லாம் கொடுக்க மாட்டார். சரியா நேர்களே? சூரிய நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான் பலங்களை கொடுப்பாரு. அவர் மேக்சிமம் வந்து பூர நட்சத்திரத்தில் தான் நிற்பார். பூர நட்சத்திரத்தில் போகும்போது நல்ல பலங்களை கொடுப்பார். சுக்கிர நட்சத்திரத்தில், சரியா நேர்களே? சுக்கிர நட்சத்திரத்தில் கேது போகும்போது நல்ல பலங்களை கொடுப்பாரு. ராகுவும் 7ஆம் இடத்துல குரு பார்வைக்கு வரும்போது நல்ல அமைப்பு தான். ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இருக்காது. சில பேர் சொல்லுவாங்க 7 ராசியில் வந்து ராகு கேதுகள் இருந்ததுன்னா ரொம்ப பிரச்சனை, கலசர தோஷம், கணவன் மனை உறவுல பிரச்சனை அப்படி இப்படிமாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. சரியா நேர்களே? ஏன்னா என்ன இருந்தாலுமே உங்கள் ராசிக்கு 7 கூடிய சனி பகவான் குரு வீட்டில் தான் இருக்கிறாரு. புனிதம் அடைஞ்சு தான் இருக்கிறாரு. ஒரு புனிதர் வீட்டில் தான் குரு பகவான் இருக்கிறாரு. அதனால் சிம்ம ராசி நேர்களுக்கு அஷ்டமத்தால் பெரிய பிரச்சனை வராது. அஷ்டமச்சனையால் கவலைப்படாமல் பாருங்கள், எல்லாம் நல்ல விதமாக மார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. சிறப்பாக அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரனும் புதனும் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுப்பாங்க. உலக அனுபவம் தெரியும். 4 இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, வெளிநாடு வெளிமான தொடர்பு நல்லாயிருக்கும். விவசாயம் நல்லாயிருக்கும். வேளாண் வழிபாடு பண்ணுங்களும் நல்லாயிருக்கும். ஒரு நீர்க்கிரகம் வந்து நீர் ராசியில் இருக்குது. அதுபோக சனி பகவானும் உங்களுக்கு வந்து உத்தியோகத்துக்காரகன், அது 6, 7 கூடையவன். உத்தியோகத்துக்கும் அவர் தான், இணக்கத்துக்கும் அவர் தான், கணவன் மணி உறவுக்கும் அவர் தான். அவர் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்க நல்ல ஒரு உத்தியோகத்தம் பண்ணுவீங்க. விவசாயம் சம்மந்தப்பட்ட காரியங்களும் நல்லபடியாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்குது. சொந்த பந்த விஷயத்தில் நல்ல ஒரு உதவி இருக்கும். படிப்புக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. ஆனால் படிப்பெல்லாம் இப்போதைக்கு முடிஞ்சிருக்கும். ஆரம்ப கல்வியெல்லாம் முடிஞ்சிருக்கும். உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். சரியா நேரில் உயர்கல்வி படித்த மாணவர்களுக்கு படித்து முடித்தோடனே வெளிநாடு வெளிமானம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பண வசதி, அதுக்கு தேவையான பண வசதியும் கிடைக்கும். மாணவர்கள் நல்லா இருப்பீங்க. வாக்கு சாதுரியம் இருக்கும். மந்திரம் கால் மதி முக்கால்னு இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மதியால் ஆலோசனை பண்ணுவீங்க. மந்திரம்ங்கிறது என்ன? சாமி கும்பிட்றது தான். நமக்கு வேறு ஒன்றும் மந்திரவாதிலாம் கிடையாது. ஜீபூமெல்லாம் போட முடியாது. தெய்வத்தை மந்திரம் பற்றி கும்பிடுவீங்க. நல்லாயிருக்கும். ஏன்னா 5 கூடையவன் வந்து 5க்கு 7ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. இனிமேல் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வழிபடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். மந்திரம் வந்துடும். நல்ல மந்திரம் சொல்லுங்கள். இறை நாமத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நாமத்தை சொல்லுங்கள். சரியா நேர்களே? மிகச்சிறப்பாக ஆவீங்க. தெய்வம் வந்து மந்திரத்துக்கு அடிமை. ஸோ இனிமேல் மந்திரத்தை நல்லா சொல்ல ஆரம்பிங்க. வீட்டிலேருந்தே கும்பிடலாம். பூஜை ரூமில் இருந்து நல்ல நூதன காரியமெல்லாம் பண்ணுவீங்க. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அயல் தேச தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். மறைந்த புதன் நிறைந்த பலங்களை கொடுப்பாரு. 8ல் மறைஞ்ச புதன் வந்து நிறைய பலங்களை கொடுப்பாரு. 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குடும்பத்தில் கலகலப்பாக இருப்பீங்க. ஃபண்டன் ஜாலியாக இருப்பீங்க. கேலி கிண்டலாக இருப்பீங்க. குடும்பத்தில் உறவினர்கள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நண்பர்களால் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். சில பேருக்கு நண்பர்களால் குடும்பத்தில் நல்ல ஒரு கிரெடிட் கிடைக்கும். இப்படி சில அமைப்புகளை நல்ல விதமாக தான் படிக்கிறது. குடும்பம் வந்து ஒரு கோயிலாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அது நல்லா இருப்பீங்க. பித்திரபாக்கியம் என்கிறவங்களுக்கு இந்த காலங்களில் நல்லா இருக்கும். குறிப்பாக பெண்கள் நல்லா இருப்பீங்க. ஏன்னா 2ஆம் இடம் பெண்களை தான் குறிக்கும். குடும்பத்தின் பெண்கள், குடும்பத்தின் கண்களே பெண்கள் தான். ஸோ அந்த பெண்கள்லாம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுறுசுறுப்பாக இருப்பீங்க. புதன் ஒரு சுறுசுறுப்புக்குள்ள கிரகம். படாப்பட்டாக இருப்பீங்க. அது மாதிரி இது துரித வேலையில் இருக்கிறவங்க, ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்கிறவங்க, கொரியர் சர்வீஸ் வச்சுருக்கிறவங்க, துரிதமாக செய்கிறவங்க, இப்படி நிறைய துரித வேலையெல்லாம் இருக்குது. சுயில வேலை பார்க்குறவங்க, ஒரு பொருளை சீக்கிரமாக செஞ்சு அனுப்புறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக தான் இருக்குதுங்க. அடுத்து குரு பகவான் நல்ல நிலைமை தான் வராரு. இந்த சித்திரை மாதத்துக்கு பின்னாடி, விஸ்வாசு தமிழ் வருடத்துக்கு பின்னாடி சுக்கிரன் நல்ல நிலைமையில் வருதுனால கையில் காசு பணம் இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. பண விஷயமாக அவதிப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அதில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலை இழந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள், உங்களை அங்கீகாரம் பண்ணாதவர்கள்லாம் உங்களை வந்து இப்போ ஏற்றுக்குருவாங்க. சரியா? உங்களை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். வீர நடை, வெற்றி நடை, ராஜ நடை போட்டு சிறப்பாக நடங்க. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுங்க. சிம்மம். அதனால் இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ராஜ மரியாதை இருக்குது. இந்த சமுதாயம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கம்பளத்தை விரிக்கும். ஊரே உங்களை பற்றி பேசும். அந்த ஒரு காலம் வெகு தொலைவில் இல்லை. எட்டுகிற கைக்கு எட்டுற தூரத்தில் தான் இருக்குது. அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். அரசியலில் பதவிகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அடுத்த வருகின்ற காலம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் இருந்த சிக்கல்லாம் தீர்ந்து போய் நீ சந்தோஷமான அமைப்பாக இருக்கும். சரியா நேரில் இப்படி பலவித பலன்கள் இருக்குது. முயற்சிகள்லாம் வெற்றியாகும். வாக்கு வன்மை அது இருக்கும். உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும். சரியா நேர்களே? ஏழை சொல் அம்பலத்துக்கு வருமானு அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தீங்க. இனிமேல் உங்கள் சொல் அம்பலத்துக்கு வரும். யானை மேலே அம்பாரி தான். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறதுங்க. சுக்கிரன், புதன், சூரியன் இந்த 3 கிரகங்கள் நல்ல நிலைமையில் வராங்க. குருவும் நல்ல நிலைமையில் வராரு. சுக்கிரன் அடுத்து 9, 10, 11 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை. புதன் அடுத்து 9, 10, 11 எல்லாம் தர்ம கர்ம லாபஸ்தானத்துக்கு வருது. அருமையான அமைப்பு இது. அடுத்தடுத்து வரும்போது இந்த கிரக மலியோகமும் வரும். எல்லா கிரகங்களும் தனித்தெடுத்து வருவாங்க. சரியா? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நேர்களே. அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு
8ஆம் இடத்துலேருந்து 8, 9, 10, 11, 12, 1, 2 இந்த அமைப்பில் கிரகங்கள் வரும். கிரகமலை யோகம் அடுத்து வருகின்ற சித்திரை மாதத்துக்கு மேலே ஆரம்பிக்கும். அந்த யோகம் வந்து மிகச்சிறப்பை கொடுக்கும். உங்களுக்கு நல்ல காசு பணத்தை கொடுக்கும், தூரதேச அமைப்பை கொடுக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்குது. மாணவர்கள் பற்றி சொல்லிட்டேன். சரியா, மாணவர்களாம் நல்லா படிப்பீங்க, முன்னேற்றம் இருக்கும். அரியர்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணிடுவீங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. குரு நல்ல அமைப்பை கொடுப்பார். குரு வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துட்டு 3ஆம் இடத்தையும் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். 3, 5, 7 தைரிய வீரிய ஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், கலஸ்தர ஸ்தானம் மிகச்சிறப்பாக இருக்கும். குரு பயிற்சிக்கு பின்னாடி மிகச்சிறப்பாக இருக்கும். குரு பயிற்சி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன், அதை பாருங்கள். பணப்பையுடன் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் நிற்கிறார், அவர் தான் குரு பகவான். அந்த திருச்செந்தூர் முருகன் அருளோடு வந்திருக்கிறாரு. ஏன்னா குரு வந்து திருச்செந்தூர் தான் முக்கியம். திருச்செந்தூரில் இருக்க முருகப்பெருமான் வந்து ஞான குருவாக உட்காந்துருக்கிறாரு, மேதா தட்சிணாமூர்த்தியாக உட்காந்துருக்கிறாரு. இன்றைக்கி வேலைக்கிழமை இந்த வீடியோ போடுறதில் பெருமைப்படுறேன். ஏன்னா வேலைக்கிழமை வந்து முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு முக்கியமான நாள், குருஸ்தலம். ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. சிம்மராசி நேயர்கள் திருச்செந்தூருக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். குருவோட அனுக்கரம் முழுமையாக கிடைக்கும், செவ்வாயோட அனுக்கரமும் கிடைக்கும். ஒன்று செவ்வாய்க்கிழமை போங்க, இல்லைன்னா வியாழக்கிழமை போங்க. புரட்டாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வர அன்றைக்கும் போகலாம். அதுமாதிரி முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், மிருகசிரிசி நட்சத்திரம், அவிட்டு நட்சத்திரம் வர அன்றைக்கும் போகலாம், மிகச்சிறப்பு. இல்லைன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி போகலாம். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு போனீங்கன்னா கூடுதல் பலன் கிடைக்கும். வருகிற ஜூலை 7ஆம் தேதி அங்கே கும்பாபிஷேகம் நடக்குது. அதுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அந்த நாளை விட்டு நீங்கள் போகலாம். இல்லைனா கும்பாபிஷேகம் முடிஞ்சு 40 நாளுக்குள்ளே போட்டு வந்தாலும் மிகச்சிறப்பு தான். ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து குருவோடைய அந்த அனுக்கிரகம், அதுக்காக தான் இதையும் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நாளைக்கு பங்குனி உத்திரம், முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். பங்குனி உத்திரத்தை கொண்டாடுங்க, முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க, கந்தேச கோஷம் படிங்க, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல நடக்குது, அருமையாக இருக்கும். எப்படி நம்ம 8ஆம் இடம் இப்போதைக்கு வலுவாக இருக்கோ பங்குனி உத்திரமும் நடக்குது. சரியா நேர்களே, உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்ல விதமாக நல்ல பலன்களை கொடுப்பார், தேக ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கிற காரியங்கள் நல்லாயிருக்கும். பண வரவு சூப்பராக இருக்கும். சரியா, நல்ல பணத்தில் வாங்கி வைங்க, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. தொழில் நல்லாயிருக்கும். சரியா நேரில் தொழில் தொடங்குறவங்களுக்கு நல்ல ஆட்கள் கிடைப்பாங்க. தொழில் வியாபாரத்துக்கு நல்ல வேலைக்காரங்க நல்லா கிடைப்பாங்க. அவங்கள நல்லபடியாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்யுங்க, அதிர்ஷ்டம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் சகோதரர்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவு சார்ட் அவுட் ஆயிரும். நண்பர்கள் எல்லாம் ஒன்றா சேருவாங்க. உங்களுக்கு வந்து எல்லோரும் ஷோல்டர் கொடுப்பாங்க, தோல் கொடுப்பாங்க. தோல் கொடுப்பான் தோலன்னு சொன்ன மாதிரி நண்பர்கள் வந்து தோலை கொடுத்து உங்கள் துயரத்தெல்லாம் தீர்ப்பாங்க. நல்லா இருக்குது. சிம்மராசினியர்களுக்கு சிக்கல்லாம் அடுத்தடுத்து தீரப்போகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள்லாம் நல்லபடியாக கிடைக்கும். ஆன்மீக விஷயத்தில் ஆர்வம் அதிகமாகும். கேது வர ராசிக்கு வராருல, அடுத்து ஆன்மீக விஷயத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். சொன்னது பலிக்கும். சரியா, நீங்கள் ஒன்று நினச்சி சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக பலிக்கும். எந்த வேலை செய்தாலும் அதில் வெற்றி இருக்கும். காதலில் இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். சரியா, காதல் வந்து இனிமேல் இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. காதலர்களுக்கு இனிமேல் கொடிக்கட்டி பறக்கும். காதலெல்லாம் திருமணத்தில் போய் முடியும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களாம் இனி இந்த இருக்கிற இடத்த விட்டு போயிடுவானுங்க. சரியா, இனிமேல் துரோகம் என்ற வார்த்தையே உங்களுக்கு வாழ்க்கையில் அகராதிலே கிடையாது. துரோகமெல்லாம் ஓடி ஒளிஞ்சு போயிடும், எல்லாம் சரியாக போயிடும். சரியா நேர்களே, உங்களை விட்டு பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து உங்களை பாராட்டுவாங்க. ஓகே, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரன் 8ஆம் இடத்துல என்ன பலன்கள் கொடுப்பாரு? கை நிறைய காசை கொடுப்பாரு. பெண்களிடம் நல்ல விருப்பமாக இருப்பீங்க. சிக்கனம் கொஞ்சம் இருக்கும். சரியா, மனைவி விஷயத்தில் யாராச்சும் உயிர் எழுதி வைப்பாங்க. மனைவி வழியில் சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நல்லபடியாக வச்சுக்கோங்க. அதுபோக உங்கள் நடத்தையில் கொஞ்சம் சந்தேகம் இருக்கும், அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. சரியா, சில ரகசியங்களை காக்கிற மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கலை கேளிக்கல் விஷயத்தில் நல்லாயிருக்கும். பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட்லாம் காரியத்தில் ஈடுபடுவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், அகடகடமாக பேசுவீங்க. சாப்பாடு வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க. என்னதான் ஒரு மனிதன் ஆடிப்பாடி வேலை செஞ்சாலுமே வயிற்றுக்கு நல்லா சாப்பிடணுங்க. வயிற்றுக்கு துரோகம் நினைக்கக்கூடாது. இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். வாய்க்கு ருசியாக உணவு கிடைக்கும். 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் புதனும் பார்க்குறாங்க, அதனால் வாய்க்கு ருசியாக சாப்பாடு கிடைக்கும். நல்ல விதமாக வச்சுக்கோங்க. சுக்கிரன் மே 31ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்லா இருப்பீங்க நேர்களே. தைரிய மாற்றல் எல்லாமே நல்லாயிருக்கும். நல்ல மனைவி அமையும். அலைன்ஸ் செக் பண்ணுறவங்களுக்கு, அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அலைன்ஸ்னால் என்ன, வரன் தேடுறவங்க, திருமணத்துக்கு மாப்பிள்ளையோ பொண்ணோ தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல வரன் அமையும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் முதலீடு போட்டு வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதெல்லாம் சுக்கிரன் நல்லா செய்வார். 8ஆம் இடத்துல இருந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார். சரி, எல்லாம் நல்லா தான் சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் முக்கியமான கிரகம். 3, 10 கூடியவர், கர்மஸ்தானாதிபதி, தொழில் வியாபாரத்துக்கு உள்ள கிரகம். நீங்கள் செய்கிற காரியத்துக்கெல்லாம் அவர் தான் வந்து சில சப்போர்ட் பண்ணுவார். அவர் என்ன இருந்தாலுமே 8ஆம் இடத்துல வந்து இப்போ நீச்ச வக்கரத்துலேருந்து வெளியே வந்தாலுமே அங்கே ராகு சனி இப்படி இருக்குது.
ராகு சனி பிடி இருக்கிறதுனால சுக்கிரனுக்கு உண்டான மந்திரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை சொல்லுங்கள். அந்த மந்திரத்தை சொல்கிறேன், இந்த வீடியோவில் நான் டிஸ்பிளேயில் போடுறேன். சுக்கிரன் மகாலட்சுமியோட அம்சம். சுக்கிரனை 2 விதமாக கும்பிடலாம். சைவத்திலும் கும்பிடலாம், வைஷ்ணவத்திலும் கும்பிடலாம். சைவத்தில் வந்து கால பைரவர் இருக்கார் பார்த்தீங்களா, அஷ்டம கால பைரவர் எடுப்பாங்க. கால பைரவர்லேயே 8 பைரவர் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் கால பைரவர். அது மாதிரி இன்னும் 7 பேர் இருக்கிறாங்க. அதில் வந்து ஆனந்த பைரவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து ருரு பைரவர் அப்படிமோ. ருரு பைரவர் சிவனுடைய அம்சம். காளை வாகனத்தில் வருவார். அவருக்கு வாகனம் வந்து காளை தான். அந்த ருரு பைரவரை கும்பிட்டிங்கன்னா சுக்கிரனோட அனுக்கிரம் கிடைக்கும். சைவ மதத்தில் சிவனை கும்பிட்றவங்க, முருகனை கும்பிட்றவங்களாம் சுக்கிரனோட அருள் வேணும்னா ருரு பைரவரை கும்பிடணும். இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டிருக்கிறாருன்னா நீங்கள் வந்து ருரு பைரவரை கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். பொதுவாக சிம்ம ராசிக்கு 3ஆம் இடம் 10ஆம் இடம் வளர்க்கணும், தொழிலில் ஒரு வெற்றி இருக்கணும், தொழில் ஈடுபட காரியத்தில் முயற்சி இருக்கணும் அப்படின்னா ருரு பைரவரை கும்பிடணும். அதுபோக சில பேர் திருமணம் அமைய மாட்டேக்கி, கணவன் மனைவி பிரச்சனை, ஒரு வீடு மனை அமைய மாட்டேக்கி, வீடு கட்ட முடியல, இப்போ வண்டி வாகனம் நல்லா அமைய மாட்டேக்கி, எல்லாத்துலையும் ரிப்பேராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ருரு பைரவர் கும்பிடலாம். அது மாதிரி வாகனம், டிரான்ஸ்போர்ட்டு, ட்ராவல்ஸு, லாஜிஸ்டிக் வச்சுருக்கிறவங்க, ஆயில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வச்சுருக்கிறவங்க, படித்தவங்க, ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வச்சுருக்கவங்களாம் அந்த ருரு பைரவர் கும்பிடலாம். வீடு மனை வண்டி வாகனம் மனைவி சொத்து சுகம் ஆடம்பரம் கேளிக்கை இப்படி எல்லாத்துக்குமே சுக்கிரன் வருவார். கலை, திரைப்படம், சின்னத்திரை, வெள்ளித்திரை, எந்த திரையாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் சுக்கிரன் தான் வருவார். ஒரு மனிதன் தன்னை மறந்து சந்தோஷமாக இருக்கிறான்னா அங்கே சுக்கிரன் தான் வருவார். அப்படி சந்தோஷம் இல்லாதவர்கள் இந்த ருரு பைரவரை கும்பிடலாம். வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 கும்பிடுங்க. இதுதான் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு உண்டான ஒரு வழிபாடு. சரியா? அவருடைய மந்திரத்தை வந்து நான் வீடியோவில் போடுறேன், இந்த வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுவேன். அதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீ ருரு பைரவா, ஓம் அனந்த ரூபாய வித்மேகி டங்கேஷாய தீமேகி தன்னோ ருரு பைரவா பிரசோதாத். இதுதான் அந்த மந்திரம். இதை வந்து ஒரு 11 தடவை சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 வீட்டில் சாமி கும்பிடுங்க. வீட்டிலே பூஜை அறையில் கும்பிடுங்க. பெண்களை வச்சு கும்பிடுங்க. நான் அந்த வீடியோ பொதுவாக தான் போடுறேன். ஆண் பெண் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். எந்த வயது இருந்தாலும் சரி வீட்டில் பூஜை பண்ணும்போது பெண்கள் இருக்கணும். ஆண்களாக பூஜை பண்ணுறது பண்ணலாம், வேறு வழி இல்லைன்னா பண்ணலாம். கோயிலை பூசாரி பண்ணுறாரு, அது வேறு விஷயம். ஆனால் குடும்பத்தில் மேக்ஸிமம் பெண்கள் இருக்கணும். ஒரு சின்ன பெண் குழந்தைனாச்சும் இருக்கணும். அந்த அமைப்பை உருவாக்கிட்டு சாமியை கும்பிடுங்க. நல்ல பதமாக இருக்கும். சுக்கிர வாசம் வீட்டில் இருக்கும். மகாலட்சுமி குடியிருப்பாள். உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அடுத்த வருட காலங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக தொட்ட காரியம் தொடங்கும், தொழில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், கணவன் மனைவி இணக்கம் இருக்கும். சுக்கிரன் வளர்த்தாலே பெண்கள் விஷயத்தில் நல்லா இருக்கும், புரிதல் நல்லா இருக்கும். சரியான நேரங்களே அருளும் கிடைக்கும், பொருளும் கிடைக்கும். ரெண்டையும் கொடுப்பார் சுக்கிரன். அருளையும் கொடுப்பார், பொருளையும் கொடுப்பார். ஸோ சுக்கிரன் வந்து இப்போ முக்கியமான கிரகம். சரியான நேரங்களே அஷ்டம சனியில் வந்து நீங்கள் 2 கிரகத்தை வந்து வழிபாடு பண்ணணும். 2 கிரகம், 2 கிரகத்துக்கு வேண்டிய தெய்வங்களை வழிபாடு பண்ணணும். குரு அண்டு சுக்கிரன் 2 பேர் தான் காப்பாங்க. ஏன்னா 2 பேர் தான் இயற்கை சுபர்கள், அப்பழுக்கற்ற சுபர்கள். குருவுக்கு வந்து திருச்செந்தூர் முருகன், சுக்கிரனுக்கு வந்து மகாலட்சுமி. ஸ்ரீரங்கத்துக்கும் போகலாம், திருப்பதிக்கும் போகலாம். இதெல்லாம் வைஷ்ணவங்க பண்ணுவாங்க. வைஷ்ணவ மதத்தில் இருக்கிறவங்க அங்கே போயிட்டு வருவாங்க. சைவத்தில் இருக்கிறவங்க இந்த ருரு பைரவர் வழிபாடு பண்ணலாம். ருரு பைரவர் ஸ்தலம், அவருடைய கோயில் வந்து இங்கே இல்லை, காசியில் தான் இருக்குது. இங்கே வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம், இல்லைன்னா கோயில் கோபுரத்தில் அவருடைய உருவத்தை வச்சுருக்கலாம். ஆனால் அவருக்குன்னு தனி சன்னிதி அவ்வளோவா எனக்கு தெரியல. ஆனால் அந்த சுலோகம் இருக்குது, அதை வீட்டில் படிக்கலாம். சரியா நேர்களே? அவர் ஃபோட்டோ கூட வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் ருரு பைரவர் கால வாகனத்தில் இருப்பார். கூகுளில் போட்டிங்கன்னா செக் பண்ணிங்கன்னா வரும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கூட வச்சுக்கலாம். சுக்கிரனுடைய அனுக்கிரம் கிடைக்கும். ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போனவங்க இதை செய்யலாம். அதுபோல் சுக்கிர திசை நடக்கிறவங்களும் இதை செய்யலாம். இப்போ வந்து சிம்ம ராசியில் சுக்கிர திசை கொஞ்சம் வயசில் நடக்கும். மகம் பூரம் இவங்களுக்கு நடக்கும். உத்தரம் பிறந்தவங்களுக்குலாம் வராது, வயசான காலத்தில் தான் வரும். ஸோ அவங்களாம் இதை வழிபாடு பண்ணலாம். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா நல்லா படிக்கலாம், நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதுபோக வந்து ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போனவர்கள், லக்கணம் ராசிக்கு சுக்கிரன், ராசி கூட விட்டலாம், லக்கணத்துக்கு 3 8 இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து இப்போ சிம்ம ராசி மீன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, சஷ்டாச அமைப்பு நல்ல அமைப்பு கிடையாது. மீனத்துக்கு வந்து சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துல இருந்தாலும் ஆட்சி பெறுவார், 8ஆம் இடத்துல இருந்தாலும் ஆட்சி பெறுவார். மீன லக்கணத்துக்கு அந்த அமைப்பு இருக்குது. ஸோ ஒரு 3 8 மறைஞ்சாலும் ஆட்சி பெறுவார். அப்படி இருந்துமே அவர் வந்து பாப கிரகங்கள் சனி கூடியோ ராகு கூடியோ மற்ற செவ்வாய் கூட சேர்ந்திருந்தாலும் இயல்பு நிலை இழந்து போவார். சூரியன் கூட சேர்ந்தாலுமே இயல்பு நிலை இழந்து போவார், அஸ்தமனம் அடைவார். சுக்கிரன் கெட்டு போகாமல் இருக்கணும். குறிப்பாக அமாவாசை சந்திரன் கூட சேரக்கூடாது, சூரியன் கூட சேரக்கூடாது, செவ்வாய் கூட சேரக்கூடாது. செவ்வாய் கூட சேர்ந்தால் கூட பிருகுமங்கல யோகம், செவ்வாயை சுபப்படுத்திடுவார். செவ்வாய் சுபப்படுத்தி சுபத்துவம் ஆயிட்டாருன்னா சிம்மராசிக்கு சில வித பெனிஃபிட் கிடைக்கும். அது ஒன்றை இழந்து இன்னொன்று பெறுது. சுக்கிரன் தான் இழந்து செவ்வாயை சுபத்துவப்படுத்துவார். செவ்வாய்கிட்ட உள்ள நல்ல விஷயத்தான் கொண்டு வந்துடுவார். ஸோ இப்படி ஒரு கன்வர்சேஷன்லாம் நடக்கும், காம்பினேஷன்.
அப்படி பார்க்கும்போது செவ்வாய் சுக்கிரன் சேர்வு கூட ஓரளவு ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் சுக்கிரன் வந்து ராகு கூடயோ சனி கூடயோ கேது கூடயோ அமாவாசை சந்திரன் கூடயோ சூரியன் கூடயோ சேர்ந்துருந்தாருன்னா இயல்பு நிலை இழந்துருவார். அப்படிப்பட்டவர்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். எப்போயுமே நீங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் ராசி கட்டத்தில் கிரக நிலையில் எப்படி இருக்குது அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு பலன்கள் வரும். இல்லைனா 10ஓட 11 போயிடும். அத்தோடு இது ஒன்று நிறைய பேர் போடுறாங்க யூடியூப்பில் இன்றைக்கி சிம்ம ராசிக்கு. யாரும் ராசியை பற்றியோ நட்சத்திரத்தை பற்றியோ தசாபுத்தியை பற்றியோ லக்கணத்தை பற்றியோ பேசுகிறதே கிடையாது. எல்லாம் அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க. சிம்ம ராசினியர்கள் ஆளுமைக்காக பிறந்தவர்கள், அரசியலுக்காக பிறந்தவர்கள், உட்காந்த இடத்துல வேலை வாங்குவீங்க, ஆளுமை அப்படி இருக்கணும். உங்களை பற்றி பெருமை பேசுகிறது தான் நிறைய வீடியோ போடுறாங்க. வெளியே ராசியை சுற்றி என்ன கிரகங்கள் நடக்கு அதோட சாதக பாதங்கள் யாரும் சொல்கிறதில்ல. எல்லாம் உங்களுக்கு குளிப்பாட்டில் தான் போடுறாங்க வீடியோ. நான் நிறைய வீடியோ கேட்பேன். நான் ஒரு யூடியூபராக இருந்தாலுமே ஒரு ப்ரொஃபஷனல் ஜோதிடராக இருந்தாலுமே உலகம் எப்படி இருக்குது, நாட்டு நடப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நான் ஒரு சேனலை பார்ப்பேன். நான் எல்லாம் வந்து ஜோதிட தகவலே சொல்ல மாட்டாங்க. ஜோதிட வாய்ப்பாடு இருக்காது, அரிச்சோடி இருக்காது. வேத ஜோதிடத்தை பற்றி எதுவுமே சொல்லாமல் இந்த ராசியை பற்றி சிம்ம ராசியை பற்றி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அப்படி போகும் இப்படி போகும், செருப்பு போடாமல் கோயிலுக்கு போங்க, வீட்டில் இப்படி குத்துவிளக்கு ஏற்றுங்க, குடும்பத்தில் மாமன் மருமகளுக்கு சண்டை, மச்சனை குழந்தைகளுக்கு சண்டை, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு இது தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஆறுதல். இதுக்கு வந்து ஜோதிட சம்மந்தம் கிடையாது. இது யார் வேணாலும் சொல்லலாம். உங்களுக்கு ஆறுதல் வந்து பக்கத்து வீட்டில் இருக்க பாட்டி கூட சொல்லி போகலாம். பக்கத்தில் இருக்க பாட்டி கூட சொல்லுவா, சார் பாட்டி உடம்புக்கு முடியலன்னா சரிப்பா சுக்கு கஷாயம் வச்சு குடிம்பா, அவளுக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியத்தை சொல்லுவாள். இப்படித்தான் நிறைய பேர் வந்து சுக்கு கஷாயத்தை வச்சு குடின்னு சொல்லி தான் வீடியோ போட்டுட்ருக்காங்க. இல்லையா சிம்ம ராசிக்கு வேத ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னு யாருமே சொல்கிறதில்ல. சிம்ம ராசிக்கு பாரம்பரிய ஜோதிடம் என்ன பதிலை சொல்லுது, என்ன பலனை கொடுக்குறதுன்னு சொல்லணும். ஒரு சில பேர் சொல்கிறாங்க, நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், ஒரு சில பேர் சொல்கிறாங்க, கரெக்டாக சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து எல்லாமே கண் துடைப்பாளையில் தான் வீடியோ போடுறாங்க. கவனமாக இருங்க நேயர்களே. சிம்மராசி நேயர்கள் அஷ்டம சென்னையில் இருக்கிறீங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு வராரு. ஸோ 7, 8ஆம் இடங்கள் பாவகிரகங்கள் சூழ்ந்துருக்கு. இந்நேரத்தில் நீங்கள் பக்குவமாக இருக்கணும். சரியா? எதை பார்த்தாலும் பயமாக தான் தெரியும். பாம்பா பதறானது கூட தெரியாது, கயரா பாம்பா கூட தெரியாது. ரோட்டில் கிடக்கிற கயரா பார்த்தா கூட பாம்பு படுத்து கிடக்கிற மாதிரி தான் தெரியும். அதனால் நீங்கள் வந்து நல்லதை பாருங்கள், நல்லதை கேளுங்க. இப்படித்தான் போகணும்னா அந்த பாதையை கரெக்டாக தேர்ந்தெடுங்க. அந்த பாதையை தேர்ந்தெடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும். சரியா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறியுது. அப்படித்தான் பார்க்கணும். உங்கள் பிள்ளை எப்படி நல்ல ஸ்கூல் பார்த்து சேர்க்குறீங்க? ஏன் சேர்க்குறீங்க? நம்ம பிள்ளை நல்லா படிக்கணும், நல்லா வரணும் தானே நல்ல ஸ்கூலாக பார்த்து சேர்க்குறீங்க, நல்ல டியூஷன் சென்டராக பார்த்து சேர்க்குறீங்கள. அது மாதிரி நீங்கள் நல்ல சேனலை பார்த்து பலன்களை கேளுங்க. சரியா? நல்ல சேனலை பாருங்கள். நம்ம சேனலை தான் பார்க்கணுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நீங்கள் நல்வழிப்படணும்னு நான் சொல்லலாம். சரியா நேர்களே? நீங்கள் நல்லா இருக்கணும், சிம்மராசி நேர்கள் நல்லா இருக்கணும்னு நான் சொல்லலாம், விருப்பப்படலாம். அந்த ஒரு எண்ணத்தில் தான் சொல்கிறேன். சரியா? நல்லதே பாருங்கள், நல்லதே நடக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி டைவர்ஷன் நிறைய நடக்குது. காது குளிர பேசுகிறாங்க, கண்ணு குளிர காட்டுறாங்க, ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்காது. விஷயம் இருக்கணும். சரி நேர்களே, நம்ம ரொம்ப ஸ்கிப் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்கள் நல்லது தான் சொல்லிருக்கிறேன். இந்த ருரு பைரவர், ஆனந்த பைரவர் வழிபாடு பண்ணிங்கன்னா சுக்கிரனோட அனுக்கிரம் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் தான் எல்லாத்தையும் செய்வார். ஒரு மனிதனை திசை திருப்பவரே சுக்கிரன் தான். சரியா? மனித வாழ்க்கையில் வந்து மாற்றத்தை கொண்டு வருவர், மனிதனுடைய தடத்தை மாற்றுறவர் சுக்கிரன் தான். அவர் இப்போ 8ஆம் இடம் அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மே 31 வரைக்கும் சில சிக்கல்கள் இருக்க தான் செய்யும். இல்லையா சகோதரி? சில சிக்கல் இருக்கும், தொழில் எதிர்பாராத பின்னடைவு இருக்கும், தொழிலில் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். குறிப்பாக பெண்களால் சில பிரச்சனைகள் வரும். பெண்களுக்கு தொழில் எதுவும் நீங்கள் இது பண்ணாதீங்க. சரியா? இப்போதைக்கு கொஞ்சம் அடக்கி வாசிங்க. மே 31ஆம் தேதிக்கு மேலே நல்லபடியாக இருக்கும். இருப்பினும் கிரக நிலை நல்லா இருக்குது. இது ஒரு எச்சரிக்கை தான். சரியா நேர்களே? வீடியோ போட்டோம்னா நம்ம சாதக பாதகத்தை சரிவிதமாக சொல்லணும். அதுதான் ஒரு ஜோதிடருக்கு அழகு. உங்களை திருப்திப்படுத்தணும்னு மட்டும் நான் வீடியோ போட்டேன்னா அது வந்து வீடியோ அல்ல. சரியா? அது வீடியோ அல்ல. உங்களை ஏமாத்துறேன்னு அர்த்தம். நல்லதை மட்டும் சொல்லிட்டு போகிறது வந்து உங்களை ஏமாத்துறது, உங்களை குளிப்பாட்டுறதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஆசான், பள்ளிக்கூடத்து வாத்தியார் எப்படி மாணவர்களை கண்டிஷன் போட்டு படிக்க வைக்கிறாரோ அப்போ தான் அந்த பையன் நல்லா படிப்பான், நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுவான். அவருடைய அக்கறை வந்து பசங்க மேலே இருக்கும். அது மாதிரி தான் ஒரு ஜோதிடருக்கு இருக்கணும். இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைக்குள்ளே சில பிரச்சனைகள் வரும், அனுசரித்து போங்க. கருத்து வேறுபாடுகள் வரும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. 3ஆம் நபர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. யாரையும் நம்பி ஜாயின்மெண்ட் கையெழுத்து எதுவும் போடாதீங்க. இதிலெல்லாம் கவனமாக இருங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் நேர்களே. அதிர்ஷ்டம் இருக்குது, அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. சரியா? எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் டிஸ்கஷன் பண்ணுங்கள். டிஸ்கஷன் இஸ் த மெயின் சொல்யூஷன் ஆஃப் டிசிஷன். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கஷன் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் மனைவி கிட்ட டிஸ்கஷன் பண்ணுங்கள். சரியா? சொந்த பந்தத்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? எதுவுமே தீவிர ஆலோசனை பண்ணி செஞ்சீங்கன்னா எந்த சிரமமும் கிடையாது. அகலக்கால் வைக்காதீங்க. அகலமாக உழுவதை காட்டிலும் ஆழமாக உழுங்க. எந்த அளவுக்கு டெப்த்தாக நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீங்களோ அதில் நல்ல பெனிஃபிட் இருக்கும். கண்ட இடத்துல கையை வைக்காதீங்க. சரியா?
திட்டம் போட்டு வாழுங்க, வட்டம் போட்டு இருங்க, வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். நான் சொன்ன இந்த மந்திரத்தை படிங்க, ருருமைரவர் மந்திரத்தை சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் இறை விட்டுட்டும் போது வீட்டில் பூஜை பண்ணுங்கள், சிறப்பை தரும். சரியா நேர்களே? நல்லா தான் இருக்குது. சிம்மராசினியர்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம். இந்த 62 வருஷம் கழித்து வருகிற இந்த யோகம் அடுத்தடுத்து நல்ல பலன்களை கொடுக்கும். தர்ம கர்ம லாபஸ்தானங்கள் ஒரு 3 மாதத்துக்கு வலுவடையுது. ஆவணி மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஒரு 100 நாளுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து நான் வீடியோ போடுவேன். அடுத்து நான் தொடர்ந்து போடுவேன். நான் பலவித கண்டென்ட்டை சொல்லுவேன். இப்படி இருந்தாலுமே வேத ஜோதிடத்தை சொல்லுவேன் நான். சரியா நேர்களே? ஆன்மீக விஷயத்தை சொன்னாலுமே அதை வேத ஜோதிடத்துக்கு உட்பட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா வேத ஜோதிடம் தான் வாய்ப்பாடு இல்லாமல் கணக்கு எடுக்க முடியாது. வாய்ப்பாடு தெரியணும். நம்ம எக்ஸாமுக்கு வாய்ப்பாடு எடுத்துகிட்டு போவோம். பழைய காலத்தில் லாக் புக் எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு 80s படித்தவங்களுக்குலாம் தெரியும் லாக் புக்கு. இப்போ தான் கம்ப்யூட்டர் இது வந்துருச்சு, கால்குலேட்டர் வந்துருச்சு. அப்போல்லாம் லாக் புக்கு தான். அதுக்கு முன்னாடி வாய்ப்பாடு தான். வாய்ப்பாடு வேணும். ஓர் 1 1, ஓர் 2 2, 4 16, 5 20, 6 24 படிக்கணும். அந்த வாய்ப்பாடை 1லேருந்து 16 வரைக்கும் வாய்ப்பாடு படிக்கணும். சரியான நேரில் அது பெரிய விஷயம். 16 256 சொல்லணும். அதெல்லாம் அந்த காலத்தில் இப்போ அந்த வாய்ப்பாடு தெரிஞ்சவன் தான் கணக்கில் பாஸ் பண்ண முடியும். அது மாதிரி வேத ஜோதிடத்தில் ஜோதிட வாய்ப்பாடு தெரியணும். ஜோதிடம் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். ஜனனா செக் பண்ணுறோம், அணுகலாம். நல்ல முறையாக பார்த்து கொடுப்போம். வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க. நிறைய நேரில் ஃபோன் அடிச்சிடுறாங்க. ஃபோன் என்னால் எடுக்க முடியாது சில நேரம். நான் இந்த வீடியோவில் பேசுவேன், ஜாதகம் செக் பண்ணிகிட்டு இருப்பேன், கோயில் குளத்துக்கு போவேன், பூஜை புனஸ்காரத்தில் இருப்பேன். எல்லா நேரம் என்னால் ஃபோன் எடுக்க முடியாது. வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கேளுங்க. 25 நிமிஷம் பேசிட்டேன், 26 நிமிஷம் ஆச்சு. இவ்வளோ நேரம் கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோ பாருங்கள். ஜனன செக் பண்ண அணுகுங்க. ரிட்டன் வியூவர்ஸுக்கு நன்றி, நியூ வியூவர்ஸுக்கு சிறந்தாழ்ந்த நன்றி, நம்ம நேர்களுக்கு கோடான கோடி நன்றி. எல்லாம் வல்ல இறைவன் சிம்மராசி நேர்களுக்கு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நிழவோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.